வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர் பசுபதி பாண்டியன். ஊரெங்கும் கல்லூரிகளை நிறுவி ஆயிரம் ஆயிரம் மாணவர்களின் அறிவு கண்களை திறந்து வைத்த ஆசான். மாமேதை சர் சி.வி. ராமன் பெயரிலே அறிவியல் ஆய்வு மையத்தை நிறுவி ஆயிரம் ஆயிரம் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கி நமது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்பதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களை அழைத்து அறிவியல் ஆய்வு மையத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி தான் ஒரு தேசியவாதி என்பதை நிரூபித்திருக்கிறார் பசுபதி பாண்டியன். இவருக்கு இந்த அரசாங்கம் கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பசுபதி ஒரு தேசியவாதி இல்ல, தேச துரோகி. இவனுக்கெல்லாம் அதுக்கு சார் கொடுக்கணும் டாக்டர் பட்டம். யாரை பார்த்து என்னையா பேசுற? மரியாதையை வெளியே போ. முடியாது சார். டொனேஷன்ங்கிற பேர்ல கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிச்சு எங்க பெத்தவங்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கிற இந்த மிருகத்துக்கு எதுக்கு சார் டாக்டர் பட்டம்? தன்னோட காலேஜுக்கு யுனிவர்சிட்டி அந்தஸ்து வாங்குறதுக்காக அதிகாரிங்க கிட்ட எங்களை கூட்டி கொடுத்த சுயநலவாதி சார் இந்த பசுபதி. இவனுக்கு எதுக்கு சார் டாக்டர் பட்டம்? ஐயா, பரீட்சைக்கு பணம் கட்டலன்னு என் பிள்ளைய பரீட்சை எழுத விடாம கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை சாகடிச்சுட்டாங்க ஐயா. என் பிள்ளை சாக காரணமா இருந்த அந்த கொலைகார பாவிக்கு டாக்டர் பட்டத்தை கொடுக்காதீங்க ஐயா, கொடுக்காதீங்க. அந்த பட்டத்தை கேவலப்படுத்தாதீங்க ஐயா, கேவலப்படுத்தாதீங்க ஐயா. நான் என் புள்ள முகத்தை பார்த்து 1.5 வருஷம் ஆச்சுயா. பட்டம் வாங்கணும்னு காலேஜுக்கு போன என் புள்ள காணாம போயிட்டாயா. என்ன ஆச்சுனே தெரியலையா ஐயா, என்ன ஆச்சுனே தெரியலையா ஐயா. சார், என் பெத்தவங்களுக்கு கூட தெரியாத ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். பெத்தவங்க என்ன படிக்க வைக்கிறதுக்காக பணத்தை இழந்தாங்க. ஆனா நான் என் படிப்புக்காக என் கற்பியை எழுந்துட்டேன் சார். என் ஆசைக்கு உடன்படலன்னா உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன், உன் வாழ்க்கையை நாசப்படுத்திடுவேன் மிரட்டி மிரட்டியே என்ன கற்பழிச்சா சார் இந்த பசுபதி. இதுக்கு இந்த பிரின்சிபாலும் உடனே சார். நியாயமா பார்த்தா நான் தற்கொலை பண்ணி செத்துருக்கணும் சார். ஆனா என்ன மாதிரி மத்த பொண்ணுங்களும் கற்பை இழந்துட கூடாதுன்னு தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன் சார். இந்த பசுபதிக்கு எதுக்கு சார் டாக்டர் பட்டம்? மிஸ்டர் பசுபதி பாண்டியன், உங்க காலேஜில் படிக்கிற மாணவர்கள் இருந்து பெத்தவங்க வரைக்கும் உங்க மேல புகார் சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல சார், அவங்க சொல்றது நீங்க பேசாதீங்க. சொல்லுங்க பசுபதி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பசுபதி. முடியாது சார், முடியாது சார். இத சாகலையா? பசுபதியால பதில் சொல்ல முடியாது.
எப்பவுமே புரட்சி தாண்டா ஜெயிக்கும். ஜெயிக்கும் 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 ஜெயிக்கும். கொன்னுட்டேன் சார், பசுபதியை கொன்னுட்டேன். எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, அப்படியே உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், சுற்றாதீங்க. போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏயா கமிஷனர், ஜனாதிபதி கலந்துக்கிற இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ல என் நண்பன் பசுபதியை கொன்னு அவன் பணத்தை கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சிருந்திருக்கான். நீங்க எல்லாம் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நியாயமான போராட்டத்துக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக பசுபதியோட பணத்தை மேடைக்கு கொண்டு வரதுக்கு நான் தான் உதவி பண்ணேன். மிஸ்டர் சங்கரபாண்டியன், என்ன சொல்றீங்க? உண்மைதான் சார் சொல்றேன். பசுபதியோட பணத்தை நான் வீல் சேர்ல வச்சு மேடைக்கு கொண்டுட்டு வரும்போது மேடைக்கு பக்கத்துல இருக்க செக்யூரிட்டி ஆபீசர்ல இருந்து எஜுகேஷன் மினிஸ்டர் கந்தசாமி வரைக்கும் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி யாரையுமே நான் நெருங்க விடல. எல்லார்ட்டையும் சொன்ன அதே பொய்யை தான் நீங்க கேட்கும் போது அதே பொய்யை நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க சார். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் சார். சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே ஒரு குற்றவாளிக்கு உதவி செய்தேன்னு சொல்றீங்களே, வெக்கமால? சார், சக்தி பசுபதியை கொண்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக நான் கிளம்புனேன். அந்த நேரத்தில் என்னுடைய மகன் என்னுடைய காலை பிடிச்சிட்டு, அப்பா அவனை நீ அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னா, எவனோ ஒருத்தனுக்காக நீ எதுக்கிட்ட தற்கொலை பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சக்தி எவனோ ஒருத்தன் இல்லப்பா, எங்களில் ஒருத்தன் எங்களுக்காக போராடுறான். அந்த போராட்டத்தில் அவன் ஜெயிக்கிற வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு என் மகன் கதறினான். என் காலை பிடிச்சி கெஞ்சினான் சார். அப்பதான் எனக்கே தோணுச்சு அந்த போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னு. ஐ மீன் இட் சார். ஒரு உண்மையை சொல்றேன் சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ரவுடியா இருந்தான் சார். என் கையாலே என்கவுண்டர்ல சாக வேண்டியவன் சார். இப்ப செத்ததுல ஆச்சரியமே இல்லை சார். பச்சை துரோகி சார் இவன். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம எங்க போராட்டத்தை முடிக்கணும்னு நினைச்சோம், முடியல சார். என்னையும் கத்தி தூக்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் பிள்ளையோட முகத்தை பார்த்து 1.5 வருஷம் ஆச்சுன்னு ஒரு தாய் கண் கலங்கினாங்களே, அவங்க பிள்ளையோட நிலைமைய பாருங்க சார், பாருங்க. ஐயோ 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 ஐயோ, நான் பெத்த மகனே, உன்னை இந்த கோலத்திலயா பார்க்கணும்? உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சனே, உன்னை எப்படியா பார்க்கணும்? மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு தாயோட அழுகுரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த அழுகை நிப்பாட்டணும் சார், நிப்பாட்டணும். இனிமே நமக்கு புள்ள இல்லையா? நம்ம புள்ளைய கொன்னுட்டாங்க. லட்சமா பணத்தை கட்டி பட்டம் வாங்க வந்தவனோட நிலைமைய பாருங்க சார். அரசு அங்கீகாரம் பெறாத கோர்ஸ நடத்தி எங்க வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறீங்களான்னு போராட்டம் நடத்தின ஒரே காரணத்துக்காக அவனை அடிச்சு கொன்னு புதைச்சது மட்டும் இல்லாம அவன் எலும்பு கூட லேப்ல வச்சு பாடம் நடத்திருக்கான் சார் இந்த பசுபதி பாண்டி. கமிஷனர், இதெல்லாம் உண்மையா? இதுல உண்மை இருக்கு சார். சக்தியும் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல அதை நான் தான் சார் கண்டுபிடிச்சேன். அதுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களும் என் ஃபைல்ல இருக்கு சார். இவ்வளவு கொடுமைகளும் நடக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? கல்வியை வியாபாரமாக்குன ஒரே காரணம் சார். ஒருத்தன் வயிற்று பழப்புக்காக போராடுறத விட பிள்ளைங்களை படிக்க வைக்க அதிகம் போராடுறான் சார். ஏன்? படிச்சாதான் வேலை கிடைக்கும், படிச்சாதான் வேலை கிடைக்கும்னு ஒவ்வொருத்தர் மண்டைக்குள்ளேயும் திணிச்சு வச்சிருக்கோம். அதான் லட்சமா செலவு பண்ணியாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் போராடுறாங்க. அதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கல்லூரிகள்ல காசை புடுங்குறாங்க சார். பள்ளிக்கூடத்துல ப்ரீகேஜி படிக்க வைக்கிறதுக்கே 10,000 கட்டு, 15,000 கட்டு, மாசம் ஃபீஸ கட்டு, புத்தகத்துக்கு பணத்தை கட்டு, யூனிஃபார்முக்கு பணத்தை கட்டுன்னு பணம் புடுங்கிட்டு இருந்தா தினம் 50-100 சம்பாதிக்கிறவங்கள எப்படி சார் பிள்ளைய படிக்க வைப்பாங்க? முடிஞ்சவன் கடனை உடனே வாங்கியாவது படிக்க வச்சிடறான். முடியாதவன் ஐயோ பிள்ளைய படிக்க வைக்க முடியலையேன்னு அவமானத்துல கூனி குறுகி கடைசியில தற்கொலை பண்ணிக்கிறான் சார். இந்த மாதிரி எத்தனை பெத்தவங்க செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? படிக்க வைக்கிறதுக்கு பெத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து மனசொடைஞ்சு எத்தனை மாணவர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா சார்? படிக்கிறதுக்கு பணம் கட்ட முடியலையேன்னு மாணவர்களும் பெத்தவங்களும் சாகிறது ஏன் சார்? அரசாங்கமே கல்வியை வியாபாரமாக்கின ஒரே காரணம் தான் சார். யாரு வேணாலும் பள்ளிக்கூடம் கட்டலாம், யாரு வேணாலும் காலேஜ் கட்டலாம்னு கல்வித்துறையை ஏலம் விட்டதுனால தானே சார் மனுஷனோட உயிரை குடிக்கிற, சமுதாயத்தை சீரழிக்கிற பிராந்தி கடை, சாராய கடை, கள்ளு கடை எல்லாத்தையுமே அரசாங்கம் எடுத்து நடத்துறப்போ எதிர்கால இந்தியாவை உருவாக்குற மாணவர்களோட கல்வியை மட்டும் ஏன் சார் பசுபதி பாண்டிய மாதிரி ஆளுங்க கிட்ட விக்கணும்? உலக நாடுகளை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு அணுகுண்ட வெடிச்சமே
அதை நினைச்சா பெருமையா இருக்கு சார். ஆனா கோடிக்கணக்கான குடும்பங்கள்ல அடுப்பு புகையிலையே. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? நம்ம தேசம் எப்ப கல்வியால உயருதோ அப்பதான் சார் வறுமையை ஒழிக்க முடியும். என்ன மாதிரி இளைஞர்கள் பிழைக்கிறதுக்கு படிப்பு முக்கியம் இல்ல சார். ஆனா நம்ம அரசாங்கத்துக்கு படிச்ச இளைஞர்கள் முக்கியம். நம்ம நாட்டுக்கு நல்ல டாக்டர்கள் முக்கியம், நல்ல வக்கீல்கள் முக்கியம், திறமையான இன்ஜினியர்கள் முக்கியம். இப்படி ஒரு நல்ல டாக்டரையும் வக்கீலையும் இன்ஜினியரையும் உருவாக்குறது பெத்தவங்க கடமை மட்டும் இல்ல சார், அரசாங்கத்தோட கடமையும் கூட. நம்ம நாட்டுல செருப்பு தைக்கிறவங்க, மண்பாண்டம் செய்யறவங்க, முடி வெட்டுறவங்க, கல்லு உடைக்கிறவங்க, நிலைமை இல்லாத ஏழை விவசாயிங்க, கூலி தொழில் செய்யறவங்கன்னு 70% மக்கள் வறுமை கோட்டு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்களா என்ன சார் பாவம் பண்ணாங்க? அவங்கள அறிவாளிங்க கிடையாதா? அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்களா? இல்ல சார், பணம் இல்லாத ஒரே காரணத்தினால காலேஜ் பக்கமே போக முடியாம அப்பன் தொழிலையே பிள்ளைங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நிலைமை மாறணும் சார். பணம் இருக்கிறவன் இல்லாதவங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கல்வி சொந்தங்கிற நிலைமை வரணும் சார், வரணும். இன்னும் 10 வருஷம் போனா பணம் இல்லாதவன் படிக்கவே முடியாதுங்கிற நிலைமை உருவாயிடும் சார். அதை தடுத்து நிறுத்துங்க சார். கல்வியை தேசியமயமாக்குங்க சார். இதுதான் சார் சாக போற என்னோட கடைசி கோரிக்கை. அரசாங்கம் எந்த துறையை வேணா தனியாருக்கு வித்துக்கிட்டோம், ஆனா கல்வியை மட்டும் விக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இந்தியாவின் முதல் குடிமகனாகிய உங்களால் மட்டுமே நிறைவேற்றி வைக்க முடியுங்கிற நம்பிக்கையில இந்த கோரிக்கையை உங்க காலடியில வைக்கிறேன் சார். எங்க கோரிக்கையை நிறைவேற்றி வைங்க சார். இளைஞர்களை கனவு காணுங்கள், இளைஞர்களை கனவு காணுங்கள்னு சொல்வீங்களே, நம்ம நாட்டுல இருக்க ஒவ்வொரு இளைஞனோட கனவும் எல்லாருக்கும் கல்வி இலவசமா கிடைக்கணும், கல்வி தேசியமயமாக்கப்படணுங்கிறது தான் சார். எங்க கனவை நினைவாக்குங்க சார். எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி வைங்க சார், நிறைவேற்றி வைங்க. கல்விங்கிறது மிகப்பெரிய தேசிய பிரச்சனை. அதுக்காக போராடுறையே சக்தி, உன் தைரியத்தை பாராட்ட. தீக்குச்சி சின்னதா தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து வருகிற நெருப்புக்கு சக்தி அதிகம். அதே மாதிரி தான் நீயும் இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிறவனுடைய சிந்தனையும் செயலையும் இந்த தேசம் மதிச்சே ஆகணும். படிப்புக்காக பணம் கட்ட முடியலன்னு ஒரு மாணவனோ பெற்றவங்களோ தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அது ஒரு ஜனநாயக படுகொலை தான். அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லியே தீரணும். கல்லூரிகளை சேவா மனப்பொருளோட நடத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் சில பேர் கல்லூரிகளை வியாபார சந்தையை மாத்திரத தடுத்தே ஆகணும். கல்விக்காக தற்கொலைகள் நிகழக்கூடாது என்றால் கல்வி வியாபாரமாக்கப்படுவதை சட்டப்படி நிறுத்தி ஆக வேண்டும் என்பதை நான் முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறேன். எல்லோருக்கும் இலவச கல்வி கிடைக்க சட்டம் இயற்றப்படும். கல்வி தேசியமயமாக்கப்படும். இதை நான் உறுதியோடு இங்கே கூறிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். இனி நான் நிம்மதியா சாவு. என் கண்கள் மூடுறப்ப மாணவ சமுதாயத்துக்கு ஒரு புது வெளிச்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சார், எனக்கு வந்துருச்சு. சக்தி, ஜெயிச்சிட்டா, சாதிச்சிட்டா. நீ சாதனையாளனுக்கு சாவு கிடையாது. அட உனக்கு என்னடா, நீ வரலாறுடா, இங்கு இனி யாரும் உன்னை வெல்ல முடியாதுடா. ஒரு நெருப்பாயிரு, புது விழிப்பாயிரு, துயர் நீங்கும் வரை தினம் துடிப்பாயிரு. சோகம்தான் வேணுமா, தோல்விதான் நேருமா, சோதனை இல்லைன்னா சாதனை தோன்றுமா. உன் கண்களில் நீர் துடைத்திடு, நம்பிக்கையால் போர் தொடுத்திடு, இமயத்தில் உன் பேர் எழுதிடு, போராடிடு.